இந்த சோர்வும் இந்த அலுப்பும் எப்படி இருக்கும்? காலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை ஆக ஆக கழுத்தெல்லாம் ரொம்ப வலி எடுக்கும். கழுத்து ஒன் சைடு ஃபுல்லாக அப்படியே வலிக்கும் ரொம்ப. அந்த டைமில் எதுவுமே வேலை செய்ய முடியாது. 5 o'clock மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் ஈவினிங் வந்து வரும்போது தான் பஸ்ஸில் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது தான் எனக்கு இந்த இடத்துல வலி உண்டாகும், முதுகு வலியில். அது கரெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல மட்டும்தான் அந்த 2 சைடும். நீங்க சொல்ற இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சோர்வு, டயர்ட்னஸ் அப்படின்னா அந்த தோள் பட்டையில வந்து இந்த 2 ஷோல்டர் பிளேடுக்கு நடுவில் தான் வலிக்கும். கரெக்டுங்க. வாங்க எழுந்து வாங்க. நான் பண்ணி முடிச்சோன்னே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்க இதை வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். மசாஜ் சேர்ல இருக்கும், பாக்ஸிங் ரிங்ல ட்ரைனர்ஸ் பண்றது, ரெஸ்லிங் இடத்துல பண்றது, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பாதி பேருக்கு தோள்பட்டை வலியா தான் வருது. தினமும் சாயந்தரம் யாராவது இந்த மாதிரி பண்ணா நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுகமா இருக்கா? சுகமாக தான் ரைட். தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. வேற யாராவது சொல்லுங்கம்மா. ஆக்சுவலாக இது செகண்ட் டெலிவரி, எனக்கு செகண்ட் பேபி. டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, நீ பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. சரி. ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேக் பெயினும் நீ பெயினும் ஜாஸ்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியே படுத்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. எத்தனை மாசம் ஆச்சு பாப்பாக்கு இப்போ? 8 months பேபி. 8 months. ஓகே. கொஞ்சம் துருதுருன்னு தான் இருக்கு ஆனா. ஓகே. ஏன்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுருவேன். சாப்பிட்ட அப்புறம் வேலையை செய்ய முடியாது. தூக்கம் வரும். படுத்துக்குவேன். ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்தால் தான் ஃப்ரீயாக இருக்கிற போல இருக்கும். உங்களை சோர்வு என்ன பண்ண சொல்லுங்க சார்? சோறு வந்து நிறைய நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட வைக்குது. அஃப்கோர்ஸ் பொதுவாக விட்டிங் நான் பொதுவாகவே 2 நாள் 3 நாள்லாம் கண்டினியூஸாக சாப்பிட்டு தூங்கி அப்படியே இருந்திருக்கேன். காலையில் 5 மணிக்கு எழுந்தால் மட்டுமே தான் கம்பெனி பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் போக முடியும். கம்பெனி பஸ்ஸை விட்டுட்டா பைக்கில் போகணும், இல்லைனா அவுட் சைட் பஸ்ஸில் போனால் 2.5 hours ட்ராவல் டைம் ஆகும். லேட்டாக போக முடியும். லேட்டாக போனால் ஆஃபீஸில் கெட்ட பேர். இந்த உடம்பு வலினால் ரெகுலராக பண்ண வேண்டிய வேலையெல்லாம் தள்ளி போட்டு பண்ண வேண்டியிருக்கும். சாயங்காலம் லேட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 3 hours ட்ராவல் ஆகிடும். வீட்டுக்கு வந்தால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கிட்டு வாங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா கூட அப்படி ஒரு எரிச்சலாக இருக்கும். ஒய்ஃப் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால எரிஞ்சு விடுறீங்களா? ஆமாம், ஆஃபீஸ்க்கு நிறைய நாள் நான் உடம்பு டயர்ட்னஸ்னாலே லீவ் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஏஜ் சார் ஆச்சு உங்களுக்கு? 32. 32. இல்லை இப்போ நீங்க 32ல இப்படி இருக்கேன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு வயசாக நினைச்சு பயமா இருக்கா, இல்ல கவலையா இருக்கா, இல்ல ஆல்மோஸ்ட் வயசாயிருச்சு. இப்போ 40+, 50+ல வர வேண்டியதெல்லாம் இப்போ 30+ல ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரகிளிங் லைக். ஸோ உங்க உடம்பு வந்து 40க்கு மேலன்னு சொல்லுது, ஆனா வயசு வந்து 32. ஆமாம். இல்லை இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இந்த சோர்வு, இந்த அசதி வந்து எவ்வளோ வேலையை பாதிக்குது, எவ்வளோ உறவுகளை பாதிக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக மனசு வந்து சொல்கிற வேலையை உடம்பு செய்ய மாட்டேங்குது. நாளைக்கு காலையில் எழுந்தோடனே இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், விதவிதமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், குழந்தைங்களுக்கு அனுப்பணும், எல்லாமே இருக்கும் மனசில். ஆனால் அதை செய்யும் பொழுது 12 மணிக்கு சமைக்கலான்னு ஆரம்பிக்கும்போது 1 மணி ஆகிடும். எது செய்யணும், எந்த நேரம்னா ஒரு 1 hour டெய்லி கம்பல்சரி படுத்துகிட்டே இருக்கணும் போல். நல்லா தூங்கணும்னு நினைக்கிறப்போ நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு 1 hour தூங்கினா தான் அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கு வேலை செய்கிறது. நீங்கள் இப்போ சொன்ன அந்த 1 மணி நேரம் தூக்கம் நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறது சமமாக இருக்க மாதிரி அதுக்கு பேர் வந்து பவர் நாப்னு சொல்லுவாங்க. அது வந்து 10 நிமிஷத்துல கூட பாடி ரிகவர் ஆகலாம். ஸோ உங்கள் உடம்பு பழகிடுச்சு. இப்போ 6 மணி நேரம் 7 மணி நேரம் எனக்கு தூக்கம் வேண்டாம், 1 மணி நேரம் நான் தூங்கினா போதும், அந்த 6 மணி நேரத்துக்கு தூங்குனது சமமாக இருக்கா மாதிரி உங்கள் உடம்பு அந்த மாதிரி இப்போ பழகிடுச்சு. ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு போகணுன்னா மறுநாள் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. ஒரு நாள் ட்ராவலிங், இப்போ நான் வெளியிலே வராமல் இருக்கேன், மந்த்லி ஃபுல்லாக என்றைக்குமே வெளியில் வர மாட்டேன். ஒரு நாள் வெளியில் போனால் மறுநாள் வர முடியாது. எங்கேயுமே 1 week வெளியில் போக முடியாமல் அந்த அளவுக்கு ஒரு ட்ராவலிங்கே வெறுத்துற மாதிரி ஆகிடுச்சு. உள்ளூர்லேயே போக முடியாது. நான் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஃபுல் டே ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், அக்கௌண்ட்ஸும் பார்த்துப்பேன். அப்போது ஈவினிங் வந்து டயர்ட் ஆகிறது அது யூஸ்வல். ஈவினிங் வந்து கொஞ்சம் டயர்டாக ரெஸ்ட் எடுக்கும். பட் மார்னிங்லேயே நான் 1 yearக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு எழுந்திப்பேன், 5 o'clock எழுந்துச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். பட் இப்போ எனக்கு 6:30 ஆனாலும் 6:45 ஆனாலும் என்னால் எழுந்திக்க முடிய மாட்டேங்குது. மார்னிங் அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 o'clock டிஃபன் சாப்பிட்டோன்னே தூங்கணும்னு தோணுது. நான் ஒர்க் பண்ண 9 o'clock அங்கே போய் ஆகணும் ஷாப்பில் கம்பல்சரி. அங்கே போயிட்டு தான் நான் ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி இருக்கிறச்சு என்னால் போக முடிய மாட்டேங்குது. டயர்டாக தான் லீவ் சொல்ல வேண்டியது இருக்குது, தூங்க வேண்டியது இருக்குது.